எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்கய்யா. எனக்கு உங்களை விட்டாலும் வேற வழி தெரியலையா. சரிங்கம்மா, அழாதீங்க. அதான் நான் வரேன்ல, நான் பாத்துக்கிறேன். நானும் எவ்வளவுதான் ஐயா கஷ்டப்படுறது. நானும் கடவுளை வாங்கி அவளை நல்லா வச்சுக்கணும்னு தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏம்மா, இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, எதனால இவங்க இந்த மாதிரி போனாங்க, என்ன பிரச்சனை எதுவும் தெரியாதுங்களா? தெரியலீங்களேயா. அன்னைக்கு எல்ஐசி பணம் வந்துச்சுங்கய்யா. கடன் ஓவராகி போச்சு, வீடு கட்டவும். சரி கடங்காரன் ரொம்ப கழுத்து நெரிக்கிறாங்கன்னு தான் சரி கடைசி காலத்தில் வர வேண்டிய எல்ஐசி பணத்தை உடனே வாங்கி கொடுத்தேன். அதையும் வச்சு ஏதோ கடன் அடிச்சிட்டு இருப்பான்னு பார்த்தா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலங்கய்யா. கடன் ஒரு அளவுதாம்மா வாங்கணும். அளவுக்கு மீறி கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கெட்டு போயிடும். 100ல் ஒரு வார்த்தை சொன்னங்கய்யா. கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கோன்னா எல்லாரும் கடன் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்ட்டு வருவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கடனை வாங்கி கையை நீட்டிட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறம் அதுவே நமக்கு ஒரு பழக்கமாக போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு எப்போ தேவைனாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளுடைய தேவைகளை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். அந்த தேவைகள் அதிகமாக ஆரம்பிச்சதுனால நமக்கு இன்னமும் காசு தேவைப்படும், இன்னும் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். கடன்காரனுக்கு பதில் சொல்ல அதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும்னு வாழ்க்கை முழுக்க கடனை நோக்கியே போயிடும். நிம்மதி இல்லாத பொழப்பாயிடும். ஆகி போச்சு. கடன் வாங்கும் போதே நான் சொன்னேன், ஏம்மா வாங்காதம்மா வாங்காதம்மா. என் வயசுக்கு இப்பயும் நான் கடன் வாங்குறதுன்னா ஒரு 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட்டு கடன் வாங்கினா கூட அடுத்து அதை கொடுக்கணுமேனு பக்குன்னு இருக்கும். அந்த கடை வழியில் போகும்போதெல்லாம் கூப்பிட்டு கேட்டுருவாங்களோன்னு அப்படின்னு நான் சொல்லியும் பார்த்துட்டேயா. கேட்க மாட்டேங்கிறாயா. மொத்தமாக எவ்வளோதான் கடன் இருக்கு அவங்களுக்கு? அது கிடக்குதுங்க என் ஊருப்பட்டது. ம். நீங்கள் தான் எப்படியாவது என் பிள்ளைய வெளியே கூட்டிகிட்டு வரணும். உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். நான் வரேன் இல்லைம்மா, நான் பேசிக்கிறேன் சரிங்களா? நீங்கள் கவலைப்படாமல் வாங்க. என் பையன் கல்யாணத்துக்கெல்லாம் எனக்கெல்லாம் கோட்டு சூட்டு வேணும் பாத்துக்க. கோட்டு சூட்டு மட்டும் போதுமா இல்ல வேற எதுவும் வேணுமா? என் இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை பெத்து எடுத்ததுக்காக என் கைக்கு தங்க காப்பே போடணும் தான். ஆனா நான் அந்த அளவுக்கு உன்னை எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டேன். கழுத்துக்கு ஒரு செயின், கைக்கு ஒரு மோதிரம், அப்புறம் வாய்க்கு ஒரு பூட்டு அதையும் வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் கையும் காலையும் கட்டி போடுறதுக்கு ஒரு சங்கிலியும் வாங்கி கொடுத்துருங்க. சரியா இருக்கும். ஏடி அவன் வாங்கி கொடுக்குறதுனால நீ வாங்கி கொடுக்க விட மாட்ட போல இருக்கு. மாப்பிள்ளை வீடுடி, மாப்பிள்ளை வீடு கெத்தா இருக்கணும். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அவங்க வாங்கிதானே கொடுத்துட்டா போச்சு. பாத்துக்க என் தங்கச்சிய. ஏண்டி அந்த இடத்துல லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நீயும் அதை பேசிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன கேட்டுவிட்டாரு? என் மாப்பிள்ளைய பெத்து கொடுத்துருக்காரு, அவருக்கு இதை கூட செய்ய மாட்டானா? அதான் கவரிங்கல்ல கடையா கழுத்துலையும் காதலையும் மாட்டிக்கிறதுக்கு தான் தொங்குன்னு தொங்குது. அதுல ஒரு 10 வாங்கி கழுத்துலையும் காதலையும் மாட்டி விட்டுற மாட்டேன். என்னம்மா புசுக்குன்னு காலவாரி விட்ட? பின்ன கல்யாணம் உனக்கா இல்ல உன் பையனுக்கா? அது வேணும் இது வேணும்னு. ஏடி நான் என் கல்யாணத்துக்கே ஒண்ணும் வாங்கிக்கல, சரி என் பையன் கல்யாணத்துக்காவது ஏதாவது வாங்கிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு நீ சம்பாதிச்சு உன் சுய சம்பாத்தியத்துல வாங்கு. பொண்ணை பெத்தவங்க கொடுக்கறதுக்கு என்ன இழுச்ச வாங்கல? அடியே பொண்ணு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இப்படி பேசுனீனா அவங்க எப்படி நமக்கு செய்யறதை செய்வாங்க? நம்ம மாப்பிள்ளை வீடுடி, மாப்பிள்ளை வீடு புரியுதா இல்லையா? நான் மாப்பிள்ளை வீடா இருக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுல இருந்து வந்தவையா. இவ்வளவுதானே. சரி இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் ஒண்ணும் செய்யாம இருக்க முடியுமா? ஒரு பவுன்ல போட்டுருவான். ஒண்ணுக்கு பக்கத்துல 0வா போட்டுருங்க, இன்னமும் நல்லா இருக்கும். ஆமா, அவங்க அப்பதானே தலையில துண்டா போட்டுக்கிட்டு போக முடியும். அப்புறம் இது பூமாரிக்கு கல்யாணம் வைக்கிறாங்களாமா, நம்மளுக்கும் கல்யாணம் வைக்க வேண்டியது இருக்கு. சரி நான் நினச்சேன் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்க வேற, 2 பேத்துக்கும் ஒரே மடையில் கல்யாணம் வச்சா எப்படி நல்லா இருக்கும்ல? நம்ம ஊருக்காரவங்களும் இந்த கல்யாணத்துக்கு போகிறதா அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்களான்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. 2 ஒரே கல்யாணமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, செலவும் கொஞ்சம் கம்மியாகும்ல. அதுவும் சரிதான். அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்களோ, அவங்கெல்லாம் நம்மளை விட வசதியானவங்க. நான் மகாட்ட சொன்னேன் எனக்கெல்லாம் சம்மதம் தான்க்கா, ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னா. எங்களுக்கெல்லாம் எதுனாலும் சம்மதம் தான்மா. நீங்க கல்யாணத்தை பண்ணுங்க இல்ல கச்சேரி கூட பண்ணுங்க, ஆனா எங்களுக்கு உங்களுக்கு பேச்சுலர் பார்ட்டி வச்சே ஆகணும். யோ அது பேச்சுலரா இருக்கவங்க வைக்கணும். நீ என்ன பேச்சுலரா? நீ குடும்பஸ்தையா? அது என்னடி பேச்சுலரு? அடி வீணா போன வெண்ண மகளே, பேச்சுலர் பார்ட்டினா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு வைப்பாங்க, அதுதான். உங்களுக்கு எல்லாம் கட்டையில போற வயசுல பேச்சுலர் பார்ட்டி கேக்குத? பேச்சுலர் பார்ட்டி ஏற்கனவே 2 பேரும் குடிச்சிட்டு கும்மால அடிப்பீங்க சாதாரண நாள்லயே. இல்ல கல்யாணத்துல சொந்தம் பந்தம் அவ்வளோ பேர் கூடி இருக்க சபையில நீங்க குடிச்சு விட்டு கூத்தடிச்சாலும் ஓஹோன்னு தான் இருக்கும். நம்ம வீட்டு கல்யாணத்துல நாங்க குடிச்சிட்டு ஆடாம வேற யாரடி ஆடுவா? யாரு அடுத்த வீட்டு கல்யாணத்துல குடிச்சிட்டு ஆடினா கூட பிரச்சனை இல்ல, அது அப்படியே போயிடும். நம்ம வீட்டு கல்யாணத்துல குடிச்சிட்டு ஆடி ஏதாவது ஒன்னும்
ஆகி போச்சுன்னு வை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நாளைக்கே உன்னைய கூட்டிக்கிட்டு போய் வாய் முழுக்க கயிறு கட்டிட்டு வரலான்னு இருக்கேன். நீ சாப்பாட்டுக்கு வாயை மட்டும் ஆணு திறக்கிறதுக்கு மட்டும்தான் அதை ஓப்பன் ஆகும். மற்ற எல்லா நேரமும் வாயில கட்டு போட்டு தான் கிடக்கும். யோ நீ இழிக்காத, உன்னைய மம்மி மாதிரி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கட்டு போடலான் இருக்கேன். டேய் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் இல்ல, கம்மனு இரு. முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுமா? சாப்பிட்றேனே. சாப்பிடு பூமாரி. இல்லைண்ணே, நீ என் கல்யாணத்துக்கோசரம் விவசாயம் பார்த்துட்டு இருக்க நிலத்தெல்லாம் விற்கிறேன்னு கேள்விப்பட்டேன். ஏனே அந்த மாதிரி எல்லாம்? இதில் என்ன இருக்குது? அப்புறம் செய்ய வேண்டிய சீரை செஞ்சுதானே ஆகணும். காலத்துக்கு அந்த நிலத்தை நாங்களே வச்சிருக்க முடியுமா? உங்களுக்குன்னு ஒதுக்குனது இல்லை. நீ நான் கூட அங்கே போயிட்டு என்கிட்ட படிப்பு இருக்குது, வேலை இருக்குது. இங்கே இல்லைனாலும் அங்கே போய் ஒரு ஸ்கூலில் சேர்ந்து ஏதாவது வேலை பார்த்து நான் வாங்கிக்குவேன். ஆனால் அண்ணனுக்கும் உங்களுக்கும் அப்படி இல்லையே. அந்த நிலம்தான் எல்லாமே. அதையும் விற்றுட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? எங்கள் 2 பேத்துக்கும் உடம்புல தெம்பு இருக்குதுமா. நாங்கள் 2 பேரும் எதாக இருந்தாலும் பார்த்துப்போம். நீ நல்லா இருக்க, அது போதும். ஏன்னா இந்த ஊர்க்காரவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க அப்படின்னு. அவங்க முன்னாடி நாங்களும் செஞ்சு காட்டணும்ல. அதுக்குன்னு விவசாயம் பார்க்குற பூமியை விற்றுப்பிட்டு நீங்கள் 2 பேரும் பின்னாடி கஷ்டப்படுவீங்களா? நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் கஷ்டப்பட்டா எப்படி? எனக்கு அப்புறம் தான் 2 பிள்ளைங்க இருக்குதுங்க. இதுங்க என்ன இன்னைக்கேவா விசேஷம் வச்சு கல்யாணம் காட்சி பண்ண போகிறோம்? அதுக்கு கிடக்குது இன்னும் காலம். அப்போ நாங்கள் பார்த்துப்போம். ஆமா பூமாரி, நீ நல்லா இருந்தா அது போதும் எங்களுக்கு. சரியா? சாப்பிடு. பாவம் அண்ணனும் அண்ணியும் எனக்காக எல்லாத்தையும் விற்கணும்னு இருக்காங்க. இந்த நேரத்துல யார் கூப்பிடறான்னு தெரியலையே. ஓமா, முக்கியமான போனா இது இருக்க போது போய் பேசுப்போ. இந்த நேரத்துல யாரு? ஹலோ. ஹாய் பூமாரி. பூமாரி தான். நீங்க? என்ன மேடம், என் குரல் கூட உங்களுக்கு தெரியலையா? தெரியலையே. யாரு? போச்சுடா, கட்டிக்க போறவனோட குரல் கூட தெரியல. அந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க. அச்சோ, நீங்களா? நான் யாரோ என்னவோ நினைச்சிட்டேன். சாரி சாரி சாரி. புரியுது, விடுங்க விடுங்க. இல்லைங்க, இது புது நம்பரா வேற இருந்துச்சா, யாருன்னு வேற தெரியல, அதான் சாரிங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சிம்ல பேலன்ஸ் தீந்துட்டு, அதான் சரி இந்த செகண்ட் சிம்ல இருந்து கூப்பிட்டேன். இதுவும் என் நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, இனிமேதான் சாப்பிடணும். இனிமேதான் சாப்பிடணுமா? மணி என்ன ஆச்சு, இன்னமும் சாப்பிடாம இருக்கீங்க? நீங்களா நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வரீங்களா? அதனால அம்மா உடனே கிளம்பி வான்னு சொல்லிட்டாங்க. அதான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு தான் அங்கே போயிட்டு இருக்கேன். நாளைக்கு நீங்களும் வரீங்க தானே? என்னங்க பேசுறீங்க? மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்கு பொண்ணு எப்படி வருவாங்க? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரமாட்டாங்க. நீங்க வரலையா? ஏங்க, நீங்க வரீங்கன்றதுல தானே நான் இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கேன். நீங்க வரலன்னு சொன்னீங்கன்னா நான் போகாமையாவது இருந்திருப்பேன்ல. அட நிஜமாதாங்க, உங்களுக்கு நம்ம வீடெல்லாம் சுற்றி காட்டணும் வைக்கணுன்ட்டு தான் நான் வேகமாக வந்துட்டு இருக்கேன். இப்படி சொல்கிறீங்க. நாளைக்கு நீங்களும் கிளம்பி வரணும் சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, பார்க்கலாம். இப்போ வண்டி ஓட்டிட்டு பேசுகிறேன் நீங்கள்ல, முதல்ல ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுங்க. நேரங்கட்ட நேரத்தில் இப்படி வண்டியை ஓட்டிட்டு ஃபோன் பேசிட்டு அதெல்லாம் தப்பு. நான் வைக்கிறேன். சிரிச்சு ஒரு 4 வார்த்தை பேசுவீங்கன்னு பார்த்தா வைக்கிறேன்றதை தான் பேசுவீங்க. இந்த இருங்க, லைனில் எங்கள் மம்மி வராங்க போல இருக்கு, என்னன்னு பேசிக்கிறேன். சரி பாருங்க, நான் வைக்கிறேன். ஹலோ, எங்கடா ஃபோன் பண்ணா பிஸினே வருது. யார்கிட்ட தான் பேசுவேன்னு தெரியல. வேற யார்கிட்ட? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான். ஆமா, எனக்கு தெரிஞ்சவங்க. எங்க இருக்கிற நீ? எங்க இருக்கேன்? வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கியா? ஏண்டா, நான் அவ்வளோ தூரம் படிச்சு சொல்லியும் நீ வரலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நாளைக்கு பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க, நீ இங்கே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? ஏம்மா இப்போ என்னம்மா பண்ண சொல்ற? எனக்கு வேலை இருக்குமா? என் வேலையை பார்க்காம நான் அங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பேனா? எவரு கடுப்பாயிருவேன் பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதை கிளம்பி வா. நான் ஒரு ஆளை கடந்துக்கிட்டு என்னென்னடா பண்ணுறது? இன்னைக்கு தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த நாளைக்கு எல்லாரும் வருவாங்க, வைப்பாங்க, போய் பால் வாங்கிட்டு வரணும், எல்லாம் பண்ணணும். நான் ஒத்தலை கடந்துட்டு என்ன பண்ண முடியும்? யாரோ கல்யாணம் எவரோ கல்யாணன்ற மாதிரி இருக்க. உனக்கு கல்யாணன்ற அறிவு இருக்குதா இல்லையா? பொறுப்புன்றதே இல்லை உனக்கு. ஏமா சும்மா கத்திட்டு இருக்காதம்மா, தூக்கம் வருதுமா, நான் போய் தூங்க போறேம்மா. இங்க பாருடா, நான் கடுப்பாயிருவேன். ஒழுங்கு மரியாதை கிளம்பி வந்துரு. இப்போ அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏம்மா இந்த நேரத்துல கிளம்பி வர்றதுல செட் ஆகாதுமா. அதான்டா, உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அதை எப்படியாவது தட்டி கழிக்கணும். அதுக்கு தானே இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க. சரி, எந்த அளவுக்கு பண்ணணுமோ நீ பண்ணு, நானும் பார்த்துக்கிறேன். பெத்தவ இவ்வளோ தூரம் சொல்லியும் உனக்கு வந்துட்டு உன்னோட இதுதான் முக்கியம்ன்ட்டு நீ இருக்க. என்னைக்கு தான் நீ அவளை மறந்து தொலைவன்னு தெரியல. வாயில் எனக்கு நல்லா தான் வருது.
என்னமா பண்ணி தொலை. வைக்கிறேன். இனிமே பாரு, உன்ட்ட நான் பேசவும் மாட்டேன், ஒண்ணும் மாட்டேன். இனிமே நான் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டாத சொல்லிட்டேன். அம்மான்னு கூப்பிட மாட்டேமா, மம்மின்னு கூப்பிடுறேன். மம்மி ஜிம்மின்னு முதல்ல போன வைடா. சரி சரி, நீ சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடு, நான் வாரேன். வாரியா? 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவேன் என் மம்மி. ஏய், இப்போ விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் அடிச்சு போடுவேன் பாத்துக்க. முதல்ல எங்க இருக்க? மா, பக்கம் வந்துட்டேம்மா, பக்கத்துல தான் இருக்கேன். 10 நிமிஷத்துல வந்துடுவேன், சரியா? எதுல விளையாட்டு பண்ணணுன்றது இல்ல, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா இருந்துகிட்டு. வை, நீ வீட்டுக்கு வா, அடி வெளுக்கிற வா. எனக்கு உள்ள கூட்டிட்டு வந்தது யாருக்குமே தெரியாதா? என் புருஷனுக்கு கூடவே தெரியாம இருக்கும். என்னை வெளியே எடுக்கிறதுக்கு யாருமே இல்ல. மருமவளே, மாமா, என்னடிமா, என்னமாச்சு? எதுக்கு இப்படி வந்து இருக்கிற? என் தலையெழுத்த, என் தலையெழுத்து. நான் இப்படி வந்து உட்காந்துருக்கேன்னு பாருங்க. என்னமாச்சு? எதுக்குமா அப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க? உனக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு தெரிஞ்சோன்னே எங்களுக்கு உயிரே இல்லை. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து 2 பார்த்தா வண்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு பஸ்ஸும் இல்லை. இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு. என்ன நேரம் ஆனாலும் சரி பரவாயில்லன்னு உன்னை பார்த்துட்டே வந்துருவோன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்தோம். மடி, என்னமாச்சு? எதுக்கு உன்னை உள்ள கூட்டிட்டு வந்தாங்க? நம்ம வீடு கட்டும் போது கடன் வாங்கியில கட்டினேன். ஒருபட்ட கடன் ஆகி போச்சுல. அதனால என்னை உள்ள கூட்டிட்டு வந்து போட்டுட்டாங்க. அத்தை, நான் ஒரு தப்புமே பண்ணல. அந்த படுபாவிக்கு பணத்தை எடுத்துட்டு போனதுக்கு கடைசியில நான் போய் சொல்றேன், ஏமாத்துக்காரி ஃப்ராடு பண்றேன்னு என்னை உள்ள கூட்டிட்டு வந்து போட்டுட்டாங்க. அத்தை, ஐயோ ஆண்டவனே, இதெல்லாம் தேவையாமா? உழைச்ச காசை இந்த காலத்துல உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. இப்படி எல்லாம் சம்பாரிச்சா உடம்புல ஒட்டுமா? சொல்லு பாப்போம். என்னத்த பண்றது? அவரும் அங்க வந்துட்டாரு. எனக்கு வேற வழியும் தெரியல. சரி, இந்த மாதிரி வீட்டுல இருந்து ஆக்கி கொடுத்து பாத்துக்கிட்டு அதுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டதுனாலதான் அப்படி பண்ணேன். கடைசியில இந்த படுபாவி பயலுக இப்படி பண்ணிட்டு போவானுங்கன்னு நினைச்சு பார்க்கல. நான் அப்பையும் சொன்னேன், இந்த மாதிரி கண்ட பருவலாம் வீட்டுக்குள்ள விடாதம்மா, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. ஏதோ காசோட போனதுனால பிரச்சனை இல்லை. உன்னை ஏதாவது பண்ணி போட்டுட்டு போயிருந்தா என்ன பண்றது? சொல்லு பாப்போம். ஏதோ பண்ணி போயிட்டு தொலைஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. செத்து போய் தான் இருந்திருப்பேன். இப்படி வாழ்ற வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்குத்த. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை வந்துட்டல, நான் பாத்துக்கிறேன், சரியா? எங்கத்த அவர் வரலையா? எங்கம்மா அந்த பையனுக்கு? ஏம்மா, அவனுக்கு வேலைம்மா, அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது. அவனுக்கு எதுதான் தெரிஞ்சிருந்தா உடனே ஓடி வந்திருப்பான். நாங்களும் சரி அவன் தூரத்துல வேலைக்கு போயிருக்கானேன்னு சொல்லிதான் அவன்கிட்ட சொல்லல, நாங்களே ஓடி வந்தோம். அன்னைக்கே அந்த மனுஷன் அத்தனை தடவை சொன்னாரு. நான் தான் கேட்கல. இன்னத்துக்கு அவரு காசு கொடுத்து சம்பாதிக்கிறதுல நான் தாரேன் அப்படியாவது கம்முனு இருந்தாரு. நான் தான் பணத்தாசு பிடிச்சி கடைசியில் இங்கே வந்து நிற்கிறேன். எதுக்குமே ஒரு அளவு இருக்குதுமா. அளவுக்கு மீறி போனால் அமிர்தமும் நஞ்சுன்ற கதையா? அளவுக்கு மீறி பணத்தாசையும் பேராசையா மாறி பேரழிவு தருமா? புரிஞ்சிருச்சுட்டேன், எல்லாமே புரிஞ்சிருச்சுட்டேன். இப்ப எம்புட்டு பணம் கட்டணும், என்ன ஏது சொல்லுமா? மொத்த பணத்தை நாங்க கட்டிடுறோம். அந்த ஆபீஸருக்கு தான் தெரியும். சரி, எல்லாம் நம்ம எழுதி கொடுத்துடலாம், சரியா? எங்கம்மா போலீஸ் இல்லையா? மா, யார் நீங்க? ஐயா, இது என் மருமவங்கய்யா. ஏன் என் மருமவளை இப்படி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க? ஏங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணா உள்ள கூட்டிட்டு வந்து உபசரம் பண்ணாம வெளியே விட்டுட்டு இருப்பாங்களா? இங்க பாருங்க, ஃப்ராடு அது இதுன்னு சொல்லாதீங்க. எம்புட்டு பணம் கட்டணும்னு சொல்லுங்க, அதை நாங்க கட்டுறோம். இத்தனை நாள் என் மாமனார் மாமியாரை எவ்வளவோ கேவலமா பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டத்தோடையும் 2 பேரும் ஓடி வந்துட்டாங்க. இங்க பாருங்க, இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு ரவுண்ட்ஸுக்கு. வந்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும். அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசிக்கலாம். இப்போதைக்கு வெளியே போய் உட்காருங்க, போங்க. சார், எப்போ வருவாங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். உங்க அவசரத்துக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது சார். போய் உட்காருங்க, போங்க. அப்படி மருமவளே, எதுவும் சாப்பிட்டியா? இல்லத்த, காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லில படலத்த. ஐயா, நாங்க அப்புறம் கூட இன்ஸ்பெக்டரை பாத்துக்கணும் ஐயா. என் மருமக பசியும் பட்டினியுமா இருக்கா. ஒரு சாப்பாடு பொட்டலை மட்டும் வாங்கிட்டு வந்து தரோம், அவ சாப்பிட்டுக்கட்டும். சரி சரி, சீக்கிரம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்புங்க, போங்க. சார் வந்தா அப்புறம் என்ன திட்டுவாரு, எதுக்கு எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு இருக்கேன்னு. போங்க. மருமவளே, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்கணும், சரியா? நீ மருமக கூட இங்க வெளியே உட்காந்து பாத்துக்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ம், சரிங்க.
ஒன்றும் இல்லைம்மா. சரியா, நீ வருத்தப்படாத, கண்ணை தொடச்சிக்க. எதுனாலும் பார்த்துக்கலாம். எம்பிட்டு பணம் கட்டுறதா இருந்தாலும் சரி, நாங்கள் கட்டுறோம். ஏங்க, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வேற போகணும். நம்ம என்ன பூமாரியும் கூட்டிக்கிட்டு போறோமா எப்படி? பூமாரி எப்படி கூட்டிட்டு போவான்? நம்ம தான் போயிட்டு வரணும். அப்பா அப்ப நாங்களும் வரோமாப்பா? நீங்க வந்து அங்க என்ன பண்ண போறீங்க? நீங்களாம் ஒன்னும் வரல சரியா? நீங்க எல்லாம் வீட்டுல இருங்க. எல்லா வாண்டுங்களையும் கார்ல ஏத்திக்கிட்டு போக முடியாது. கார்ல போறோமாங்க? ஆமா, மாப்பிள்ளை வீடு பெரிய ஆளுங்க. நம்ம கார் எடுத்துட்டு போவோம் எப்படி? சாமி இருந்துட்டு கார் எடுத்துட்டு போவோம் ஏன் அப்படின்ட்டான். அதனால சரி, நாளைக்கு கார்ல தான் போறோம். ஓ சரிங்க. ஏன்னா இந்த வாண்டுங்களை எல்லாம் போனா மேய்க்க முடியாது, அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பூமாரி, நீ வீட்டுல இருந்து 4 வாண்டுகளையும் பாத்துக்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம் சரியா? ஏங்க, போகும்போது அமுதாக்கா அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போவோமா? கூட்டிட்டு போவான். அவங்களாம் இல்லாமையா? நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆள் மாதிரி இருக்காங்க அவங்க எல்லாம். அவங்களாம் கூட்டிட்டு போய் தான் ஆகணும். எப்படியும் கார் பிடிச்சோம்னா யார் யாரெல்லாம் வராங்க? எப்படியும் நம்ம குடும்பத்துக்கு பெரியவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேர் வந்துருவாங்க. பெரியப்பா பெரியம்மா அப்புறம் அத்தை, அவங்க 3 பேர் வந்துருவாங்க. அப்புறம் சாமி, உமா, நீ, நானு, அப்புறம் அமுதாக்கா, அப்புறம் ஜானகி அக்கா வரேனாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்காரு, நம்ம எல்லாம் தான் போறோம். அப்ப செல்வியை கூட்டிட்டு போலையா? நான் கேட்டேன், செல்வி வேற வேலை இருக்குமாமா, கடையை வேற சாத்திட்டு வர முடியாது அப்படின்னுச்சு. சரிம்மா, நீங்க என்னன்னு பாருங்க, நாங்க போயிட்டு வரோம்ட்டு வந்தேன். அங்க ஊர்ல வேற அம்மா அப்பாவுக்கு வேற சொல்லணுங்க. முதல்ல மாப்பிள்ளை வீட பாத்துட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் போன போட்டு சொல்லுவோம். சரிங்க. ஏன்னா பாவம், அவங்களும் இப்பதான் தீபாவளிக்கு வந்துட்டு அத்தனை நாள் இருந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாங்க. சும்மா அவங்களும் வந்துட்டு இருந்தா அவங்களுக்கு காசு வேணும்ல. முதல்ல மாதிரி என்ன அவங்களுக்கு வேலை வெட்டியா இருக்குது. எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவோம், வந்துட்டு இருக்கட்டும். சரிங்க. அப்ப போற வழியில எல்லாரும் சாப்பாடு அதுன்னு கடையில வாங்கினாலும் ஊருப்பட்ட செலவாகும். வீட்லயே சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடவா? வேற சம்பந்தியமா அவங்க சொல்லிட்டாங்க, காசெல்லாம் நீங்க வந்து எங்கேயும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம், சாப்பாடு வாங்குறேன் அதை வாங்குறேன், நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் சாப்பாடு செய்ய சொல்லியாச்சு, எல்லாரும் வீட்டுல வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? பரவாயில்லைங்க, நல்லவங்களா தான் இருக்காங்க. மருமவளே, இந்தாம்மா சாப்பிடு. இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள சாப்பிடு. அவருக்கு இது வந்து சாப்பிட வைக்க விடலன்னா என்ன பண்றது? சாப்பிடு வேகமா சாப்பிடு. சாப்பிடுமா, சாப்பிடு. நீங்களே சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நாங்க உன்னை எப்படி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி தொண்டை குழியில சோறு இறங்கும். நீ சாப்பிடு. இல்லத்த, எத்தனையோ நாள் நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு நாள் கூட என் கையால உங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுத்தது கிடையாது. இம்பிட்டு நேரம் இருந்தாலும் ஒரு சோறு போட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிடும் போது கூட என் வயிறு பசியோட இருக்கணும், இப்படி சாப்பாடு எடுத்துக்காதீங்க. இங்க பாருமா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ சாப்பிடு. இல்ல, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எல்லாத்தையுமே நான் பகைச்சுக்கிட்டுலாம் இருந்திருக்கேன். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு கூட புரியாத அளவுக்கு எல்லாருமே காசு இருந்தாதான் பாப்பாங்க, காசு இல்லைன்னா கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். இப்பதான் சொந்தத்தோட அருமையா புரியுது. அதெல்லாம் இப்ப பேச வேண்டிய நேரமா? நீ சாப்பிடு. இல்ல மாமா, ஒரு அப்பா இல்லாத பிள்ளைக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. ஆனா நான் அதெல்லாம் எதையுமே ஒரு நாளும் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. நான் பண்ணின கொடுமைக்கும் நான் பண்ணின ஆட்டத்துக்கும் வேற ஒரு மாமனார் மாமியாரும் இருந்திருந்தா நான் இப்படியே கடந்து சாகட்டதும் விட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க எனக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து இப்படி தூரம் செய்றீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியல. மடி, நீ எங்களை எப்படி நினைப்ப என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க 2 பேருமே உன்னை ஒரு பிள்ளையாதான் நினைக்கிறோம் சரியா? பெத்தவங்க பிள்ளை மேல கோவப்படுவாங்க தான். யாரு எந்த உலகத்துல கோவப்படாம இருக்காங்க? கோவப்பட்டாதான் அது உண்மையான உறவு. கோவப்படாம இருந்தாங்கன்னா அது நடிப்புன்னு அர்த்தம். நாங்க சொல்ற நல்லது கெட்டது வருங்காலத்துல நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நாங்க பட்ட கஷ்டத்தை எதையும் நீங்க பற்றக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க சொல்றது. ஆனா உங்களுக்கு நீங்க எடுக்கிற முடிவு சரியாதான் இருக்கும், நாங்க சொல்றது தப்பா இருக்குன்னு நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. அதுக்கு நாங்க எப்படிமா பொறுப்பாக முடியும்? நீயும் சின்ன பிள்ளை, உனக்கு ஏதோ தெரியாத விஷயத்த நாங்க சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனா அது எப்படியோ ஆயிப்போச்சு. இனி அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? விடு சரியா? எல்லாம் பார்த்துக்கலாம். அவங்க வந்தவனையும் எம்புட்டு பணம் என்ன ஏதுன்னு கேட்டு எழுதி கொடுத்து நாளைக்கு அதை கட்டிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கோவமே இல்லையா மாமா? எங்க புள்ள மகா இப்படி கோவப்பட்டு எங்ககிட்ட இப்படி பேசினாலும் நாங்க இதைத்தான் பண்ணுவோம். பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் நிக்கிறது தாமா பெத்தவங்க. அன்னைக்கு எப்படி மகா தண்ணி வெள்ளத்துல எல்லாமே அடிச்சுக்கிட்டு போய் அம்புட்டு இதுல பிரச்சனையில நின்னாங்க. அந்த நேரத்துல நம்ம கொடுத்து உதவணும்னு போய் உதவணும். அது உனக்கு தப்பா தெரிஞ்சுது.
இன்னைக்கு உனக்கு ஒரு கஷ்டம் நானையும் கொடுத்து உதவுறோம். இது உனக்கு சரியா தோணுது. அவ்வளவுதாம்மா வாழ்க்கை. சரிம்மா நீ சாப்பிடு. எம்மாடி